பிடிக்கல நீங்க எனக்கு பிடிக்கல ப்ரோ. உங்களுக்கு பிடிக்கல போங்க, அவ்வளவுதான். யாருக்கும் பிடிக்கல சொல்லக்கூடாது. தலைவர்னா தலைவர் தான், தலைவரை பேசி அவனுக்கு இங்க கிடையாது. எத்தனையோ ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் பட்ஜெட் இல்லாம 50 லட்சம் ரூபாய் பட்ஜெட் இல்லாம ப்ரொடியூசர் ஆபீஸ்ல தேடின்னு அலைஞ்சுன்னு இருக்காங்க. இவருக்கு இவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து இத்தனை கேமியோ இத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்து தலைவர் எப்படி யூஸ் பண்ணும் ப்ரோ? தலைவரை பேட்டையில கார்த்திக் சுப்ராஜ் எப்படி யூஸ் பண்ண? அவருக்கு இருக்கிற எந்த விஷயமே இல்ல ப்ரோ. ரொம்ப காண்டாயிடுச்சு ப்ரோ படம் பார்க்கும்போது. ப்ரோ தலைவர் படம் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்திருக்கோம் ப்ரோ? அவர் எப்படி கொண்டாடி இருக்கோம்? நீங்க வேற விதமா ஒரு லோகேஷ் பிளேவர்ல கூட காட்டட்டும், ஆனா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல ப்ரோ படம். இல்ல ப்ரோ, நீங்க கேட்டா மேபி ரஜினி ஃபேன்ஸ் ப்ரோ எங்கேஜிங்கா இல்ல ப்ரோ. ஸ்கிரீன் கதை பிடிக்கல ப்ரோ. ரஜினி தலைவருக்காக தான் ப்ரோ மெயினா படத்துக்கு வந்தோம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரிங்களா. எல்லா ரஜினிங்கிற போது நீங்க ரஜினி ஃபேன்ஸ்ங்களா, நீங்க ரஜினி ஃபேனா இருந்தீங்கன்னா நீங்க இதே நீங்க அண்ணாத்த சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன் சரிங்களா. நீங்க வேற எந்த படம் தர்பார் சொல்லுங்க, நான் சொல்லுறது என்னங்க உங்களுக்கு என்னங்க பிடிக்கல? நீங்க எனக்கு பிடிக்கல ப்ரோ. உங்களுக்கு பிடிக்கல போங்க, அவ்வளவுதான். யாருக்கும் பிடிக்கல சொல்லக்கூடாது. தலைவர்னா தலைவர் தான், தலைவரை பேசி அவனுக்கு இங்க கிடையாது. படம் மாசா இருந்தது. சூப்பர் சூப்பர் ஆசம் ஆசம் நல்லா இருந்தது. வேற லெவல்ல இருந்தது. சூப்பர் சூப்பரா இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆமா, பழைய ரஜினி வேற லெவல். எல்லாமே சூப்பர், எல்லாமே சூப்பர், எல்லாமே அல்டிமேட், எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. செம்மையா இருந்துச்சு. நீங்க எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க. பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. எல்லா ஆக்டர்ஸும் எல்லாரும் சூப்பரா எடுத்தாங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. கம்பல்சரியா எல்லாரும் வந்து பார்க்கணும். நல்ல ஃபைட் இருக்கு. ஆக்சுவலா இயர் சர்டிபிகேட் தேவையே இல்ல, ஆனா சூப்பரா இருக்கு. செம்ம மாசுங்க. எல்லா ஹீரோஸும் ஆமா தான் இருக்கு. வேற எதுவும் கதையும் நல்லா இருக்கு. ட்விஸ்ட் இருக்கு. இல்லங்க, நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோங்க. அது தலைவரோட ஆமா, நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா தலைவரோட ஃபேன்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். நல்ல ஃபைட், டிஃப்ரெண்டா நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபைட் சீன்ஸா இருந்தது. சோ அதனால சரி இன்ட்ரோ தலைவர் ஆப்வியஸ்லி தலைவர் தான், வேற என்ன ஆப்ஷனே இல்ல. நன் ஆஃப் தி தலைவரோட இன்ட்ரோ மட்டும் தான் நல்லா இருக்கு. மட்டும் சொல்ல முடியாது. மாஸ்னா தலைவர் தான் மாஸ். ஐயோ அது சான்ஸே இல்ல. பிளாஷ்பேக்ல 80s இருந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நல்லா இருந்தது. அதே மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. சரி ஃபேமிலியா பார்க்கலாம். கிட்ஸுக்கு கொஞ்சம் வயலன்ஸ் இருந்தது. கிட்ஸ் கொஞ்சம் பார்க்க முடியாது, அவாய்ட் பண்ணலாம். அனிருத் செம்மையா இருக்கு. யூனிக்கா இருந்தது. சில மூமெண்ட்ஸ்லாம் யூனிக்கா இருந்தது. சாரி ப்ரோ, நாகார்ஜுனா ஃபர்ஸ்ட். இப்ப படம் ரிலீஸ் ஆன நான் உண்மையிலே உபேந்திர ப்ரோ. எனக்கு உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு எல்லாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப பிடிச்சது. நான் வந்து தளபதி ஃபேன். நான் லோகேஷ்காக தான் படத்துக்கு வந்தேன். ஆனா வந்து படம் எனக்கு தலைவர் பிடிக்கும் பர்சனல். எங்க அப்பா எல்லாம் தலைவர் ஃபேன் தான். அந்த சாங் சொல்ற மாதிரி தலைவர் ஃபேன் தான். நான் வந்து தளபதி ஃபேன். ஆனா ஓகே, வந்து படம் ஃபுல்லா பாக்குறேன், நல்லா போயிட்டு இருக்குது. ஒரு செகண்ட்ல எல்லா ஸ்கிரீன் பிரசன்ஸையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி வந்தாப்புல உபேந்திரா சார். எனக்கு உண்மையிலே அவர் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் வந்து 10 நிமிஷத்துல எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டாப்புல. எனக்கே வந்து என்னடா இந்த மனுஷன் இப்படி நடிக்கிறான். கண்டிப்பா அந்த படத்தை எல்லாத்தையும் திருப்பி பார்க்கணும். ஐயோ, நான் அதுவும் எனக்கு அந்த கொக்கி சாங் ரொம்ப பிடிக்கும். நான் நினைச்சேன் இது அவருக்கு தான் போடுவாங்கன்னு நினைச்சேன். கரெக்டா அவருக்கே போட்டாங்க. கரெக்டா பர்ஃபெக்டா இருந்தது. லோக்கியா அந்த கொக்கியை தூக்கி கரெக்டா குத்துட்டாப்புல அவருக்கு, உபேந்திர சாருக்கு. சூப்பரா இருந்தது. அண்ட் உண்மையிலே இந்த படத்தை வந்துருச்சு. ஐயோ, அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிரசன்ஸ் குடுத்துருக்காம எனக்கு ஆசையா இருக்கு. வராரு, 2 டைலாக் தான் பேசுறாரு, எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டாரு. நாகார்ஜுனா சார் ஃபுல்லா வராரு. தன்னை ஆக்டிங் என்னென்னமோ நிறைய பண்றாரு. பட் 10 நிமிஷம் தான் தலைவன் வந்தான். 10 நிமிஷம் தான் தலைவன் உபேந்திரா வந்தான். தூக்கி முடிச்சான், எல்லாரையும் முடிச்சிட்டான். அதே மாதிரி சுதிகாசன் ஃபுல்லா எமோஷனலா தலைவர் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி உலக நாயகம் பொண்ணுடான்னு காமிச்சிட்டாங்க. தலைவர் சொல்லவே தேவையில்ல, அவர் டீனேஜ் இதெல்லாம் காமிச்சாங்க. ஐயோ ப்ரோ, என்னால சீட்ல உட்கார முடியல ப்ரோ. அவ்வளவு வைப்பா இருந்தது. அதாவது இந்த படம் வந்து 1000 crore கிராஸ் பண்ணும், அது அந்த அளவுக்கு ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோசியல் மீடியா இருக்கீங்களே, நீங்க கொஞ்சம் நல்லபடியா பண்ணீங்கன்னா, நல்லபடியா சீரியஸா படம் நல்லபடியா 1000 crore கண்டிப்பா கிராஸ் ஆகும். நானே கேரண்டி தருவேன். அதெல்லாம் பண்ண மாட்டீங்களே. எங்க தக் லைஃப் இந்தியன் டூவே பாத்துட்டோமே, 1000 சொல்லிட்டு கூட்மீன் அடுத்தல நீங்க வச்சுங்க. அதனால நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணலாம் ப்ரோ. அது மட்டும் பண்ணுவேன். படம் வந்து நான் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். எக்ஸ்பெக்டேஷன் போச்சுலாம் சொல்ல முடியாது. அந்த மனுஷன் இவ்வளவு வயசாகி கூட இவ்வளவு ஸ்ட்ராங்கா நடிச்சிருக்காரு. சத்தியமா நம்ப முடியல. என்ட்ரி சீனும் அவ்வளவு சூப்பரா கொடுத்திருப்பாங்க. வேற அந்த ஒரு பிளாஷ்பேக் சீன் காமிச்சாங்க. இப்போ பழைய ரஜினி நம்மளால ரீசெண்ட் டேஸ்ல பார்க்க முடியல. அந்த பியர்டை வச்சுட்டு அந்த மாஸ் லுக்ல தான் இருக்காரு. ஆனா அந்த சீன்ல அப்படியே அந்த பழைய ரஜினி, அந்த ஹேர் ஸ்டைல், அந்த மீச எல்லாமே சூப்பரா. உபேந்திரா ப்ரோ எல்லாருக்குமே, லோகேஷ் கனகராஜ் இண்டிவிஜுவலா எல்லாருக்கும் சூப்பர் ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு தனித்துவமான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அனிருத் சொல்லவே வேணாம்.
மொக்க படத்துக்கே நல்ல மியூசிக் சூப்பரா போடுவாரு. கூலிக்கு விட்டுருவாரா, தலைவர் படம்னா விட்டுருவாரா? ஸோ எல்லாம் ஓவரால் சூப்பரு. ஸோ படம் பார்க்கலாம். லைக் எனக்கு வெறித்தனம். ஏன்னா நான் சினிமா ரசிப்பேன், நான் சினிமா பைத்தியம் பேசிக்கலி. எனக்கு ரஜினி ஃபேன் இல்ல ரஜினி ஃபேன் இல்ல நான். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டான்ஸ். சிட்டுக்கு பால்ல டான்ஸ் ஆடி இருப்பாரு. அந்த ஸ்வாக் எப்படி வருதுன்னு தான் தெரியல. அந்த ஹேர் ஸ்டைல் கூட எப்படி விக்கு மாதிரி இல்ல, அவருக்குன்னு அப்படியே செட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஸ்வாக், அவர் நடந்து போறது, வேற சில ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் இருந்துச்சு, சூப்பரா எடுத்திருந்தாங்க. லோக்கி டிசப்பாயிண்ட் பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும். சில பேர் நிறைய ஹைப்போட வருவாங்க, நான் ரொம்ப ஹைப் பண்ணல. ஏன்னா எவ்வளவு ஹைப் பண்ணாலும் நல்ல படம் கூட கெட்டதா தெரிஞ்சிடும் ரொம்ப ஹைப் பண்ணா. ஸோ ஹைப் பண்ணாம நார்மலா வந்து பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்தது. ரஜினி சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியா கூட வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மற்ற நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லி அவனுக்கு குழப்பி விடுவாங்க, அதெல்லாம் கேட்க வேணாம். ஒன் டைம் வந்து பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பயங்கரமா என்ஜாய் பண்ண போறேன். செகண்ட் ஷோ ஃபேமிலியோட. ஸோ நெகட்டிவ் நான் தலைவர் ஃபேன், லோகேஷ் ஃபேன். ஸோ நோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஆமா, அதனால பார்க்க தான் போறோம். இன்னொரு வாட்டி பார்க்க தான் போறோம். அதனால பழைய பழைய ஸ்டைல் இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. வீடியோ இந்த சைட் போடுறது, சீவிடுவேன்னு சொன்னது, ஸோ அந்த ஸ்டைல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. தம் அடிக்கிற சீன் வந்துட்டு ஓகே, நான் வந்து ஸ்டைலாக தான் பாக்குறேன். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு இப்படி பண்ணது அந்த அவரோட யூஸ்வல் அது ரொம்ப நல்லா. அதுதான் சொன்னேன், அது பயங்கர ரெஸ்பான்ஸ். எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம தலைவரோட ஃபேன்ஸ் தான் உள்ள இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்ல, இருக்கு இன்டர்வல் டைம்ல இருக்கு. ஸோ வந்துட்டு அது என்னன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ சஸ்பென்ஸ் இருக்கு. தலைவரோட கூட நடிச்சவங்க நாகார்ஜுனா சார், சைமனோட ரோல் எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் சார். எனக்கு நாகார்ஜுனா பிடிக்கும். நான் 90 கிட். நான் அந்த காலத்துல இருந்து நான் அவரை ரொம்ப பிடிக்கும். இதுலயும் நான் வந்துட்டு ஃபங்கி அவர் ஹேர் வச்சுட்டு வந்தது, சண்டை போடுற சீன்ஸ், அவரோட ஒரு வில்லனா சூப்பரா இருக்காரு. நான் ஹீரோவா தான் அவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். வில்லனா சூப்பரா நடிச்சிருக்காரு, செம்மையா நடிச்சிருக்காரு. மோனிகா சாங் வந்துட்டு நான் மோனிகாவை பார்க்கல, நான் வந்து இவரை தான் பார்த்தேன். அவரோட டான்ஸ் நான் ஆடியோ லான்ச்லயும் லைவா பார்த்தேன். ஸோ இங்கேயும் நான் ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு நான் அதை பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. வறுத்து தாங்க, ஏன் அப்படி கேக்குறீங்க? வறுத்து தான், அதனால தான் 2வது வாட்டி போறேன் நான். ஃபேமிலினா கிட்ஸோட கிடையாது கண்டிப்பா. ஸோ கிட்ஸை கூட்டிட்டு போக முடியாது, அந்த சீன்ஸும் எடுத்துட்டா படம் கிடையாது. ஸோ வந்துட்டு டே சர்டிபிகேட் கொடுத்தது கரெக்ட் தான். அது 18+ உள்ள நாட் அலோ. டே சர்டிபிகேட்னாலே அதுதானே. வரக்கும் கிளாமர் சீன் இல்ல, வயலன்ஸ் சீன்ஸ் நிறைய ஜாஸ்தி இல்ல, இதுல இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால வேண்டாம், பசங்க வேண்டாம். தலைவர் வெறித்தனமா இருக்காருங்க தம்பி, சும்மா பக்கத்துல வந்து நிலுப்பா. நல்லா இருந்துச்சு. அதுதான் உண்மையில ஹைலைட். ஏன்னா டிஏஜிங் பண்றப்ப சில நேரத்துல அது தெரியும், அவருக்கு வயசு தெரியும். இப்ப இதுக்கு முன்னாடி அவரோட ஒரு படத்தை டிஏஜிங் பண்ணியிருந்தாங்க, செம்மையா இருந்துச்சு, இல்லன்னு சொல்ல. ஆனா ஸ்டில் வயசு தெரிஞ்சு. இதுல அந்த டிஏஜிங் வந்து ரொம்ப அழகா அவரோட மேனரிசம், பழைய படத்துல மேனரிசம், முன்னொன்னு வந்து அந்த குரல் இருக்குல்ல, அதை அழகா ஈக்குவலைஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்காது. பீடி அந்த சிலிப் பண்ணுவாரு தெரியுமா ட்ரெய்லர்ல, தியேட்டர்ல அப்படிதான் இருந்துச்சு அந்த சீன், நல்லா இருந்துச்சு. மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஏன்னா ஆல்ரெடி 100 கோடி ப்ரீ புக்கிங் எடுத்துட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பூண்டாங்களா, தலைவர் சொன்ன மாதிரி தான். இது கரும்பு தொட்டல் கூட யானை பூந்த மாதிரி பிச்சை எடுக்க போறாங்க. கொலெக்ஷன் கன்ஃபார்ம். ஆனா அது 1000 கோடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகே, சூப்பர் நல்லா இருந்துச்சு. செம்ம மாஸ் பண்ணிருக்காங்க. எப்பவுமே ரஜினியோட படம் என்டர்டைன்மெண்ட், தலைவர் அது செமையா பண்ணிருக்காங்க. எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. யார் செமையா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு. என்ன சொல்றது, தலைவர் படம் அவ்வளவுதான், என்ஜாய் பண்ணலாம். செமையா இருந்துச்சு. எல்லாரோட என்ட்ரியுமே சூப்பர். அமீர் கான் எல்லாரோட என்ட்ரியுமே சூப்பர். எல்லாருமே அதான் எல்லாம் சொல்றேன், படம் இந்த ரஜினி தலைவர் படம் எப்படி என்ஜாய் பண்ணலாமோ அது மாதிரி என்ஜாய் பண்ணலாம், அவ்வளவுதான். இல்ல ஆக்சுவலா ட்ரெய்லர்ல கொஞ்சம் எனக்கு அவ்வளவு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் ஆனா படம் ஓகே, செமையா இருக்கு, பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். அது கொஞ்சம் ஆக்சுவலா கொஞ்சம் வைலன்ஸ் வந்து பசங்களுக்கு இது பண்றாங்க, அதுக்காக தான் ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓகே, தேங்க்யூ. ஃபேமிலியோடும் பார்க்கலாம், நம்ம தனியாகவும் பார்க்கலாம். வேற லெவல்ல பண்ணிருக்காரு மனுஷன், அதாவது சான்ஸே இல்லை. ஓகேங்களா, இது தெரிக்க விட்டாரு. 74 75 வயசுல
கில்லேடியாலும் பண்ண முடியாத பண்ணிக்கிறார் தலைவர். உண்மையிலே சூப்பர். வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அது எனக்கு தெரியாது மேடம். ஆனா 100 கோடியை கூட தாண்டும், புரியுதுங்களா? 1000 கோடியை தாண்டும், புரியுதுங்களா? அதனால நான் எதுவும் ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் தலைவர் படம் எப்படி என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு, நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். நானு இல்ல ஆக்சுவலா நான் வந்து வேலூர்ல இருந்து வந்தேன் நானு. ஆமா பாக்குறதுக்கு இதர் கமலா ரோஹினில பாக்கணும். கமலால பாக்கணும் போது எனக்கு வரும்போது சில ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. பார்க்கும்போது எனக்கு அது பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க உள்ள. எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்துச்சு, பயங்கரமா சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல அப்படின்லாம் கிடையாது, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஒர்த்து வந்து பார்த்ததுக்கு அது எல்லாம் வரதானே செய்யும். ஏன்னா ஆமா வரதானே செய்யும், அது எல்லாருக்கும் ஒரு இது இருக்க தானே செய்யும். அதனால மஸ்ட் வாட்ச், எல்லாருமே பார்க்கலாம். தலைவருக்காகவே போய் பார்க்கலாம் எல்லாருமே. ஸோ பார்க்கலாம். அது கொஞ்சம் வைலன்ஸ் இருக்கு, பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை. பிளட் அப்படிலாம் இல்லை, எல்லாருக்காகவும் பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஃப்ரெண்டுக்காக இவர் இறங்கி செய்யறது தான் இது. பிளாட் மெயின் பிளாட்டே தான், அது ட்ரெய்லர்லேயே காமிச்சாங்க. எல்லாரும் மேஜரா பார்க்கலாம். அப்படி போர் அடிக்கும்ன்ற சீக்வன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே நீங்க ஏஞ்சி என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது அப்படி இல்லை, எனக்கு தளபதியும் பிடிக்கும். ரெண்டும் நான் இதுவா சொல்ல முடியாது. அதுவும் சூப்பர், அது வேற இது வேற. ஸோ அதனால சூப்பரா இருக்கு. நான் தலைவர் ஃபேனு. எனக்கு கூலி தான். எல்சியூல பேஸ் பண்ணா விக்ரம். எனக்கு நான் தலைவர் ஃபேன், நான் கூலி தான் சொல்லுவேன். நான்